காலமாக மாணவர்களும் இளைஞர்களும் போராடிக் கொண்டிருக்கிறார்கள். டெல்லியிலே அதைத் தொடர்ந்து இந்தியா முழுவதிலும் போராட்டம் என்பது தீர்வு கொண்டு எழுந்தது. தமிழகம் முழுவதிலும் கடந்த ஆட்சி காலத்தில் நடைபெற்ற கொடூரங்களை விட பேரழிவுகளை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும். மாவட்ட செயலாளர் அருமை தோழர் வேல்முருகன் அவர்கள், அதைத் தொடர்ந்து இங்கே உரை நிகழ்த்த வந்திருக்கக்கூடிய எங்களது கட்சியின் மாநில குழு உறுப்பினர், மாவட்ட செயற்குழு உறுப்பினர், ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் தொடர்ந்து தமிழகத்தில் நடைபெற்றக்கூடிய மாற்றத்தின் பெயரால் முன்வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசின் விஜய் அரசின் ரத்து செய் ஒன்றிய அரசு மோடி அரசு உடனடியாக ரத்து செய். நீட் தேர்வை ரத்து செய். எங்கள் பிள்ளைகள் வாழ்ந்திடவே ஏழை சமூகம் உயர்த்திடவே எளிய மக்கள் நலம் பெறவே நீட் தேர்வை ரத்து செய். அடக்காதே காவல்துறை கொண்டு அடக்காதே போராடும் இளைஞர்களை காவல்துறை கொண்டு அடக்காதே, காவல்துறை கொண்டு மிதிக்காதே. எச்சரிக்கை நமது என்று விஜய் அரசு சென்றால் மதிக்கட்டு, தமிழ்நாடு சென்றால் மதிக்கட்டு, காவல்துறை சென்றால் எச்சரிக்கை. ஒன்றிய அரசே எச்சரிக்கை. வாபஸ் வாங்கு. விளையாடாதே. பட்டினிக்கு மஞ்சிடும். நீதி கேட்க அஞ்சிடும். வாழ்க்கை என்ன விளையாட்டா? இல்லை போராட்டம். யாராட்டமும் செல்லாது. எச்சரிக்கை. தமிழக அரசுக்கு எச்சரிக்கை. எங்க இருக்குது ஜனநாயகம்? காவல்துறையில் ஜனநாயகமா? மக்களிடம் கடந்த 19ஆம் தேதியிலிருந்து இந்திய நாடு முழுவதும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், NTA-வை கலைக்க வேண்டும், நீட் கசிவிற்கு காரணமான தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும், நீட் தேர்வில் மரித்து போன குழந்தைகளின் குடும்பத்திற்கு தலா 1 கோடி நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற போராட்டத்தை இந்திய நாடு முழுவதும் முன்னெடுத்திருக்கிறார்கள். கடந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி துவங்கிய போராட்டம் டெல்லி ஜந்தர் மந்தரில் அமைதியான முறையில் அறவழியில் போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். இந்த போராட்டத்தை கலைப்பதற்காக, இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்காக ஒன்றிய பாசிச மோடி அரசு RSS தீவிரவாதிகளை, RSS கைகூலிகளை, காவல்துறையின் போலி ஆடியோக்களை உள்ளே அனுப்பி அங்கே அமைதியான முறையில் உண்ணாவிரதம் இருந்த சமூக செயல்பாட்டாளர் சோனம் வாங்சுக்கை அராஜக முறையில் கைது செய்து அடைத்து வைத்தார்கள். அதற்கு பிறகு அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை, மாணவர்களை பல்லட் குண்டுகளை வைத்து சுட்டார்கள், கண்ணீர் புகை குண்டை வீசினார்கள், தண்ணீர் பீத்து அடித்தார்கள். அவர்கள் சமூக விரோதிகளைப் போல கொடுமையாக தாக்கினார்கள். அதை கண்டித்து இந்திய நாடு முழுவதும் மிக பிரம்மாண்டமான போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
எனவே ஒன்றிய அரசாங்கம் உடனடியாக இந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்வதல்ல, இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். அதற்கு ஆதரவாக கடந்த 20ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் இதற்கு ஆதரவான போராட்டத்தை இந்திய மாணவர் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஜனநாயக அமைப்புகள் முன்னெடுத்து வருகிறோம். ஆனால் தமிழகத்தில் மாற்றம் என்று கூறிய, ஜனநாயகம் என்று கூறிய தமிழ்நாடு அரசாங்கம் காவல்துறையை வைத்துக் கொண்டு மிக கொடூரமாக தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். காவலர்கள் திருடர்களைப் போல, கயவர்களைப் போல நேம் பேட்ஜ் இல்லாமல் இன்றைக்கு மாணவர்களை கடிக்கிறார்கள், மாணவர்களின் கை கால்களை உடைக்கிறார்கள், மாணவர்களை நகத்தை வைத்து பிராண்டுகிறார்கள். மனிதர்களா அல்லது மிருகமா என்று தெரியாத அளவிற்கு தமிழ்நாடு காவல்துறை நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கம் நீட்டை நாங்கள் ஆதரிக்கவில்லை, நீட்டை வாபஸ் வாங்க என்று கூறுகிறார்கள். ஆனால் நீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று ஜனநாயக முறையில் அறவழியில் போராடுவதற்கு அனுமதி கேட்டால் அனுமதி மறுக்கிறார்கள். 4 நாட்கள் போராட்டத்திற்கு பின்பு எங்களுடைய மாநில செயலாளர் தலையிட்ட பின்பு நேற்றைய தினம் தமிழகத்தில் போராடுவதற்கு அனுமதி கொடுத்தார்கள். ஆனால் மாலை நேரத்தில் அதை கலைப்பதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசு இத்தகைய அராஜக போக்கை கைவிட வேண்டும். கல்வி அமைச்சர் சொல்றாரு சாலையில் போராடக்கூடாது. உங்க அமைச்சர் எங்க போராடினாரு? உங்க முதலமைச்சர் எங்க போராடினாரு? சுடுகாட்டில போராடினாரு. சாலை என்பது மக்களின் எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு இந்திய அரசியல் சட்டம் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உரிமை ஆர்டிகல் 19. இதை தடுப்பதற்கு அரசாங்கத்திற்கோ நீதிமன்றத்திற்கோ காவல்துறைக்கோ யாருக்கும் அனுமதி கிடையாது, அருகதை கிடையாது. வேண்டுமென்றால் போராட்டத்தை ஒழுங்குபடுத்தலாம், வரைமுறை செய்யலாம், தடுப்பதற்கு எந்த ரைட்டும் கிடையாது. எனவே தமிழ்நாடு அரசாங்கம் போராடி கொண்டிருக்கிற மாணவர்களின் பக்கம் நிற்க வேண்டும். தமிழக அரசாங்கம் காவல்துறையை வைத்துக் கொண்டு ஜனநாயகத்தை முடக்குவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். போராடக்கூடிய மாணவர்களுக்கு ஆதரவாக தமிழக அரசாங்கம் செயல்பட வேண்டும். ஒன்றிய அரசாங்கம் நீட்டை ரத்து செய்ய வேண்டும். இறந்து போன மாணவர் குடும்பத்திற்கு 1 கோடி நிவாரணம் வழங்க வேண்டும். NTA முகமையை கலைக்க வேண்டும். கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும். அது நடைபெறுகின்ற வரை இந்த போராட்டம் தொடரும்.